வணக்கம். தனி மனிதனை அழகுபடுத்த இருக்கக்கூடிய அணிகலன்களைப் போல ஒரு சிறந்த நாட்டுக்கு அணிகலன்களாக 5 அணிகலன்களை வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றார். முதலில் நோயற்ற தன்மை. ஒரு நாட்டிலே வாழக்கூடிய மக்கள் எவ்வகையான பிணியாலும் தொற்று நோய்களாலும் பாதிக்கப்படாமல் நல்ல உடல் நலத்தோடு இருப்பது மிக மிக இன்றியமையாதது. இரண்டாவது, தேவையான அளவு பொருட்செல்வத்தோடு விளங்குவது. ஒரு நாடு, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் பஞ்சத்தாலும் பசியாலும் பட்டினியாலும் பீடிக்கப்படாமல் போதிய மன நிறைவோடு வாழ்வதற்குரிய செல்வம் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். மூன்றாவது, விளைவு. அந்த நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருள்கள். ஒரு நாடு நல்ல நிலவளமும் நீர்வளமும் கனிம வளமும் மிக்கதாக அமைந்திருத்தல் அந்த நாட்டினுடைய பெருமையை உலகத்திலே உயர்த்தி காட்டும். நான்காவது, இன்பம். அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற பிறகுதான் கலை, இலக்கியங்கள், விளையாட்டு போன்றவற்றிலே மக்களை ஈடுபடுத்தும், அவர்களை இன்பக்கடலிலே ஆழ்த்தும். அப்படி இன்பம் நிறைந்த ஒரு நாடாக அந்த நாடு இருக்க வேண்டும். இறுதியாக பாதுகாப்பு. அனைத்தை விட மிக முக்கியமானது பாதுகாப்பு. இந்த நாட்டிலே வாழுகின்ற பொழுது எந்த நேரத்திலே என்ன நடக்குமோ என்ற பயமில்லாமல் நாட்டு மக்கள் வாழ வேண்டும். எதிரிகள் வந்து தாக்குவார்களா, ஏதேனும் இயற்கை பேரிடர்களால் நம்முடைய வாழ்வு அழிந்து விடுமா என்று புறத்தே இருந்து வரக்கூடிய பகையும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த நாட்டை ஆளுகின்ற அரசு, நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர் எப்பொழுது நமக்கு எந்த துன்பத்தை கொண்டு வந்து கொடுப்பாரோ என்ற பயமில்லாமலும் மக்கள் இருக்க வேண்டும். வெளிப்பகையும் உட்பகையும் இல்லாதவாறு அந்த நாடு விளங்க வேண்டும். இப்படி நோயற்ற தன்மை, தேவையான அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி, தன்னிறைவு பெற்ற வளங்களோடு விளங்குதல், இன்பங்களை துய்க்கும் தன்மை, பாதுகாப்பு உணர்வு ஆகிய 5ம் ஒரு நாட்டிற்கு அழகு சேர்ப்பன என்று வள்ளுவர் நாடு என்ற அதிகாரத்திலே கூறுகின்றார். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ் 5. நன்றி, வணக்கம்.